நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா திருமணத்தை பற்றியது. திருமணம் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ திருமணம் அப்படிங்கும்போது திருமணத்திற்கான சில விதிகள் இருக்குது, எப்போ நடக்கும் அப்படின்னு. ஸோ திருமணம் 7ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ 7ஆம் பாவக அதிபதியினுடைய தசாபுத்தி அந்தரத்தில் நடக்கும், ஓகேவா? அல்லது சுக்கிரன் கலஸ்திரக்காரகன்னு சொல்லுவோம். திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஸோ அப்போ சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரத்துலேயும் திருமணம் நடக்கும், ஓகேவா? ரைட். அடுத்தது 7ஆம் பாவகத்தில் அமர்ந்த கிரகங்கள், அதுவும் திருமணத்தை நடத்தி வைக்கும். அல்லது சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்த கிரகங்கள், அதனுடைய தசாபுத்தி அந்தரத்துலேயும் திருமணம் நடக்கும். சரிங்களா? அண்ட் தென் 7ஆம் பாவக அதிபதி அல்லது சுக்கிரன் இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் வேறு ஏதேனும் ஒரு கிரகம் அமர்ந்திருந்து அதனுடைய தசாபுத்தி அந்தரத்தில் போனாலும் திருமணம் நடக்கும். இதுதான் திருமணம் நடப்பதற்கான விதிகள், விதிமுறைகள், ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், 6ஆம் பாவகம் அதனுடைய அதிபதியினுடைய தசாபுத்தியில் திருமணத்தை நடத்தலாமா, திருமணம் நடக்குமா, இதுதான் விதி கேள்வி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவான ரோல் பேசக்கூடிய பாவகம். 6ஆம் பாவகம் வம்பு வழக்கு குறிக்கிறது. 8ஆம் பாவகம் ஸோ கஷ்டங்கள், மனமிட்டு அழக்கூடிய, வாய்விட்டு அழக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு ஒரு நெகட்டிவான ரோல் செய்யக்கூடிய பாவகம். இதெல்லாம் 8ஆம் பாவகம். அந்த வீட்டினுடைய அதிபதி அதனுடைய தசாபுத்தியில் ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னா மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இது ஸ்ட்ரைட்டாக பார்த்து நம்ம சொல்கிறது. 8ஆம் பாவக தசாபுத்தி போதா வேணாம், 6ஆம் பாவக அதிபதி தசாபுத்தி போதா வேணாம். சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் விதி விலக்கு இருக்குல்ல. விதினா விதி விலக்குன்னு உண்டு. அப்படி விதி விலக்காக எப்படி இருந்தால் திருமணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் அதனுடைய தசாபுத்தியில் எப்பொழுது திருமணம் நடத்தலாம் அப்படின்னா, அந்த 6ஆம் பாவகம் 6ஆம் பாவக அதிபதி அந்த லக்னத்திற்கு நண்பரா எதிரியா? ஓகே, நண்பர்னா ஓகே, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், தப்பு இல்லை. எதிரி அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ். அந்த ஜாதகத்தில் அந்த 6ஆம் பாவக அதிபதி எந்தெந்த கிரகத்தோடு இணைந்து நிற்கிறார், எந்த கிரகத்தினுடைய பார்வையில் நிற்கிறார், அது ரொம்ப முக்கியம். அதாவது சுபத்துவமாக இருக்காரா, சுபகிரக தொடர்பு இருக்கா, நெகட்டிவ் ரோல், நெகட்டிவ் ஷேட் செய்ய முடியாத அளவுக்கு அந்த கிரகம் இருக்கா, இதுதான் ஆன்சர். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 6ஆம் பாவகத்தினுடைய கெடுதல்கள் ஃபில்டர் பண்ணி ரொம்ப லோ லெவலுக்கு போயிடும். ஸோ அப்போனால கெடுதல்கள் சுத்தமாக குறைஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம இயல்பான வேலையை செய்ய முடியும் திருமணங்கிறத. இவ்வளோ தான், புரியுதுங்களா? அது மாதிரியான ஒரு ஜாதகம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் வரும், பாருங்கள். ஸோ மேஷ லக்னம், ரிஷப ராசி. சரிங்களா? 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன், புதன், ராகு, சூரியன். லக்னாதிபதி செவ்வாய், சனி, கேது, குரு. ஸோ இந்த ஜாதகத்தில் 6ஆம் பாவக அதிபதி யார்? புதன். இந்த புதனுடைய புத்தியில் திருமணத்தை நடத்தலாமா அப்படின்னா, 6ஆம் பாவக அதிபதி புதன் எங்கே உட்காந்துருக்காரு? 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 5ஆம் பாவக அதிபதியோட பரிவர்த்தனை ஆகிறாரு, ஓகேவா? இந்த ஜாதகம் 6ஆம் பாவகத்தினுடைய நெகட்டிவ் ஷேட் தான் பண்ண போகுது. இப்போ புதன் புத்தி 6ஆம் இடத்தோட நெகட்டிவ் பலன் தான் கொடுக்க போகுது. சரி, இப்போ எந்த திசையில்? ராகு திசையில். அதுவும் ராகு 6ஆம் அதிபதியை போலே செயல்படுறார். 6ஆம் அதிபதி திசை போல் அதில் வரக்கூடிய புதன் புத்தியில் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது 6ஆம் பாவக அதிபதி புதன் இங்கே 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார், 5ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். ஏன் இங்கே 6 மற்றும் 5 பரிவர்த்தனை, ஓகேவா? ஸோ அப்போ புதன் 5ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார் 50%.
ஓகேவா? புதனுடைய புத்தியில் 5ஆம் வீட்டினுடைய பலனும் நடக்கும். அதே போல் சூரியனுடைய தசாபுத்தியில் 6ஆம் அதிபதியினுடைய பலனும் நடக்கும். இதுதான் அதனுடைய ஆன்சர். ஸோ அப்போ 5ஆம் இடத்தினுடைய தொடர்பு 6ஆம் அதிபதிக்கு வந்திருக்குது. இப்போ இதில் 6ஆம் அதிபதி நல்லது, அவருடைய 5ஆம் அதிபதியோடு இணைந்ததுனால 6ஆம் அதிபதி சுகம் பெறுகிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது குருவினுடைய 9ஆம் பார்வை எந்த வீட்டுக்கு? சிம்ம ராசிக்கு. அந்த வீட்டில் தான் புதன் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரனும் புதனும் குருவால் சுபத்துவப்படுத்தப்படுகிறார்கள். சுப ஒளியினால் சுபத்துவப்படுத்தப்படுகிறார்கள். சரி, இந்த ஜாதகத்தில் குரு யார்? இந்த ஜாதகத்தில் குரு பாக்யாதிபதி, 9ஆம் பாவகாதிபதி, பலமான கிரகம் தான். ஸோ அப்போ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குரு திரிகோணத்தில் இருந்துட்டு பார்க்குறார். சரி, மூல திரிகோணத்தில் இருந்துட்டு பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த புதனும் சுக்கிரனும் இன்னும் பலமாகறாங்க. ஓகேவா? முக்கியமாக புதன் கெடுதலை குறைச்சிக்கிட்டே வராரு. அப்போ புதன் நல்லது செய்கிறதுக்கு ஆயத்தமாகிறாரு. ஓகே, சரி, இதில் திருமணம் நடக்குமா? புதன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சூரியனை போலையும் செயல்படுவார். சூரியனுடைய வீட்டில் தான் 7ஆம் பாவகாதிபதி யார்? சுக்கிரன் இருக்கிறார். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த புதனுடைய புத்தியில் திருமணம் உண்டு. திருமணம் நடந்துடும், அதில் பிரச்சனை கிடையாது. அந்த திருமணம் மனதிற்கு பிடிச்ச மாதிரியா, வம்பு வழக்கு இல்லாமையா, ஒரு பிரச்சனை இல்லாமல் திருமணமா? அதுக்கு தான் இவ்வளோ விதிகள் சொன்னேன், இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். குரு பார்வை, 5ஆம் அதிபதியினுடைய தொடர்பு, இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகுது? அண்ட் தென் சந்திரனுடைய கேந்திரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோ விஷயம் அந்த புதனுக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கிறதுனால புதன் நெகட்டிவ் ரோல் செய்கிறதை டோட்டலாக குறைச்சிப்பார். ஸோ அப்போ கெடுதல்கள் 0 ஆகிடும். அதனுடைய புத்தியில் எப்போ திருமணம்? சூரிய புத்தி, அண்ட் தென் சுக்கிர புத்தி, சூரியனுடைய அந்தரம், சுக்கிரனுடைய அந்தரம், அல்லது புதன் அல்லது சூரியன் அல்லது புதன் சுக்கிரன் சூரியன், இந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்த கிரகங்களினுடைய அந்தரம், இதிலெல்லாம் திருமணம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பொதுவாக 6ஆம் அதிபதி தசை, 6ஆம் அதிபதி புத்தி, 8ஆம் அதிபதியோட தசா புத்தி, இப்போ திருமணம் பண்ணலாமா வேணாம் ஒரே லைனில் சொல்லக்கூடாது. இப்போ இது விதி விலக்காக இருக்குது. ஸோ அப்போ இப்படி தான் நம்ம ஜோதிடத்தை அணுகணும். ஸோ ஒரு சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரியான கிரக சேர்க்கை இருந்ததுனால இந்த வியூவர்ஸ்க்காக எடுத்தோம். ஸோ கண்டிப்பாக நேயர்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.